பிரவீன்குமார், திருவானந்தபுரம் சட்டமன்ற தொகுதி, ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் பாசற மாணவர் அணியில் செயலாளராக இருக்கேன். இன்று நாங்கள் சின்னம்மாவை மீண்டும் நாங்கள் சந்தித்து எங்களுக்கெல்லாம் சிறந்த ஆலோசனைகளும் நல்ல அறிவுரையும் வழங்கியிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் யாரை அடையாளம் கண்டு களத்திலே வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு முழு வீச்சில் நாங்கள் ஆதரவு செய்து பிரச்சாரம் செய்து உறுதியாக நாங்கள் அவர்களை வெற்றி பெற பெறுவோம் என்று உறுதியளிக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேல மாண்புமிகு இதயம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நிழலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இரும்பு பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை நிறுவி பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் உருவம் தாங்கிய கொடியை அறிமுகம் செய்ததோடு புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தையும் பெயர் சூட்டி வழிநடத்தி செல்கிறார். எங்களை போன்ற சின்னம்மாவின் விசுவாசிகளுக்கு மிகுந்த எழுச்சியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. வரும் காலங்களில் சின்னம்மா வேட்பாளர்களை அறிவிக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து மகத்தான வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம்.